இந்த ஒரு நியூஸ் தான் ஒரு வாரமாக உங்கள் காதுங்களில் கேட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாருனா சோஷியல் மீடியாவில் போட்டுருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்னடா சொல்ல போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதலனுக்கு ஒரு காதலி பார்த்தீங்கன்னா கஷாயத்தில் விஷம் வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கு தண்டனை. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்கு, எப்போ நடந்தது, இவங்களுக்கு எப்போ தூக்கு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புட்டு வச்சிடுறேன். மறக்காமல் வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த ஒரு வீடியோக்கு 10க்கு மேலே லைக்கை கொடுங்க, அது போதும். இந்த ஒரு சம்பவத்தில் இந்த ஒரு காதலி மட்டும் இருக்காங்களா, அவங்க கூட வேறு யாருனா இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்களோட தாய் மாமன் இருக்காங்களாம். ஸோ அவங்களால தான் இந்த ஒரு கொலையை செய்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்களுக்கு இந்த ஒரு சம்பவத்தை செய்யறதுக்கு என்ன ஒரு காரணமாக இருந்திருக்கும், ஸோ இதோட மோட்டிவேஷன் என்னன்னு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ இவங்களோட பேர் தான் கிரீஷ்மா. இவங்களோட காதலனுக்கு இவங்களை கஷாயத்தில் விஷம் கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருந்தது, ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கேஸோட குற்றவாளி யாருன்னா இந்த காதலி கிரீஷ்மா. அவங்களோட தாய்மாமன் நிர்மல்குமார், இவங்க 2 பேர் தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட தாயார் பார்த்தீங்கன்னா சிந்து வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் எங்கே நடந்திருக்குன்னா நெய்யாற்றங்கரை செஷன் நீதிமன்ற நீதிபதியான ஏஎம் பஷீர் இவங்க தான் இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ இவங்களுக்கான தண்டனையை கடந்த 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரீஷ்மா இவங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தண்டனைலாம் கொடுக்க வேணாம், சின்ன தண்டனையை கொடுத்தா போதும், ஸோ குறைந்தபட்ச தண்டனையை கொடுத்தா போதும்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க இந்த நீதிமன்றத்துக்கிட்ட. காதலனுக்கு சப்போர்ட்டாக பேசிய வழக்கறிஞர் அவங்க பார்த்தீங்கன்னா ஷரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவாக பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளி கிரீஷ்மாவுக்கு மனித குணத்தை மீறி அரக்க குணம் கொண்டுள்ள காதல் என்ற பெயரில் நம்ப வைத்து ஏமாற்றி கொலை செய்ததாக வாதாடினவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுக்க வேணும்னு வேண்டியிருப்பாங்க. அவங்க ஃபைனலாக காதலன் ஷரோனுக்கு வாதாடிய வழக்கறிஞர் அவங்க என்ன சொன்னதுன்னா, இளம் வாலிபனின் உயிரை துன்பப்பட்டு பிரிந்துள்ளன, ஆகையால் அதிகபட்சமாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த வழக்கறிஞர் கூறிக்கொண்டார். இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த மாதிரி மசோதாலாம் இதுக்கு முன்னாடி இருந்தால் எப்படி இருந்திருக்கும், ஒரு உயிர் போக வேண்டியதுலாம் இன்னொரு உயிர் கூட எக்ஸ்ட்ரா போயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மசோதா நல்லதா கெட்டதா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா தீர்ப்பை சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா முதல் காலை வந்த 11 மணிக்கெலாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் ஆஜர் பண்ணிவிட்டு கிருஷ்மா நிர்மல்குமார் அவங்க தாய்மாமன் 2 பேரும் ஆஜர் பண்ணிவிட்டு முதல் கேஸாக ஸோ ஷரோன் கொலை வழக்கை 586 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். இதில் காதலன் ஷரோனை காதலி கிருஷ்மா காதல் என்ற பெயரில் நம்ப வைத்து வீட்டிற்கு அழைத்து கஷாயத்தில் விஷம் வைத்து கொடுத்ததாக கொலை செய்துகிறார். இவங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்மா இந்த காதலனை ஷரோனை கொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா பல முறை ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாதாரண கொலைகளை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்காங்கன்னு நம்ம நீதிபதி அவர்களே சொல்லியிருப்பாங்க. ஷரோனை நம்ப வைத்து துரோகம் செய்த மட்டும் இல்லாமல் கொலையும் செய்துவிட்டு கிருஷ்மா சாகும்போது கூட காதலை தண்டிக்க கூடாது ஷரோன் ராஜ் சொல்லியிருக்காராம். இந்த ஒரு சம்பவத்தை பண்ண கிரீஷ்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தண்டனை சொல்லியிருக்காங்கன்னா தூக்கு தண்டனை சொல்லியிருக்காங்க. அவங்க தாய் மாமனுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு சிறை தண்டனை.